வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு பித்தம், அதாவது பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பித்தம் அதிகமான தலைக்கு ஏறும். அது தலைக்கு ஏறும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நல்ல தலைவலி வரும். அந்த மைண்டு காமா இல்லாமல் அதிகமான அதாவது என்ன சொல்கிறது, நிறைய கவலைப்படுறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதால நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறி மாறி இருக்கும். அதே மாதிரி அதனால் பசி எடுக்காது, ஜீரணமாகாது. இது எல்லாமே பித்தம் தலைக்கு ஏறும் போது முடி நிறைய வெள்ளை முடி, நரைச்ச முடி நிறைய வளர ஆரம்பிக்கும். இதுதான் பித்தம் தலைக்கேறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சி குளிப்பாங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் பித்தம் தலைக்கேறாது. அப்படியே இந்த ஆயில் பாத் முறையெல்லாம் இப்போ சமீபத்தில் யாருமே எதுவுமே செய்யறது இல்லையா. ஆயில் பாத் முறை சின்ன வயசுலேருந்தே தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பித்தம் தலைக்கு ஏறுறது இருக்காது. இப்படியே பித்தம் தலைக்கு ஏறின பிறகு, அதாவது பித்தம் அதிகமான தலைக்கு ஏறுதல் அப்படின்னு சொல்றது சித்தர்களோட சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்லாங்ல பித்தம் இது மாதிரி தலைக்கு அதிகமாயிடுச்சு, அது அதிகமாகி தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தைலம் இருக்கு. சித்த மருத்துவர்கள் அதை செய்வாங்க. அந்த தைலத்தை பற்றி பார்க்கலாம். சித்த மருத்துவர்கள் பித்தம் தலைக்கேறிச்சுன்னா ஒரு தைலம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா. அதெல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத முறை நம்ம பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் சாறு, நெற்புடல் சாறு, கோவைச்சாறு, வரி பயிற்றஞ்சாறு, சத்தாவரி சாறு, கற்றாழை சாறு, சந்தனச்சாறு, முசுமுசுக்கை சாறு, இது எல்லாமே அரை லிட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் அதிமதுரம், கடுகு ரோகிணி, லவங்கத்தோல், குங்குமம், செங்கழுநீர், தாமரை வளையம், இருவேலி வேர், கோட்டம், செண்பகப்பூ, நன்னாரி வேர், சந்தனம், ஏலம், லாமிச்சவேர், இது எல்லாமே 16 கிராம் எடுத்து, ஒவ்வொன்றும் 16 கிராம் எடுத்து இந்த சாறுலாம் சொல்கிறோம்ல அதில் சேர்த்து விட்டு அரைத்து அதுக்கப்புறம் 4 லிட்டர் நல்லெண்ணெயில் காய்ச்சி பதம் வந்த பிறகு இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பித்தம் தலைக்கேறின பேஷண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து டெய்லியே தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பக்குவமாக அவ்வளோ சாரும் எடுத்துட்டு இவ்வளோ இதில் அதிமதுரம், சந்தனம், நன்னாரி வேர், செண்பகப்பூ இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். லாமிச்சம் இதெல்லாம் தெரியும். மற்றது எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத நிறைய மூலிகைகள். இது எல்லாமே சேர்ந்து அந்த நல்லெண்ணெயோட சேர்ந்து பித்தம் தலைக்கேறிச்சு அப்படின்னா இந்த தைலம் அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே முறைப்படி படித்த சித்த மருத்துவர்கள், நிறைய மருந்து செய்த சித்த மருத்துவர்கள் மட்டுமே இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் தயாரித்து பேஷண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம ஹோம் ரெமடிஸ் மாதிரி என்ன பண்ணலாம், பித்தம் தலைக்கு ஏறாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் பாத்து தான். அதே மாதிரி இந்த மாதிரி செண்பகப்பூ, நன்னாரி வேர், இது எல்லாமே கவனிச்சு பார்த்தா, சந்தனம், இது எல்லாமே கவனிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், உடல் குளிர்ச்சிக்காக உள்ள பொருட்கள். நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பித்தம்ங்கிறது உடல் சூடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், நமக்கு புரியுற மாதிரி. அந்த மாதிரி இந்த சூடு ஏறாம பாத்துக்கணும், பித்தம் ஏறாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம உடலை குளிர்ச்சியா வச்சுக்கணும், நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் நன்னாரி ஆயில் பாத்து எடுத்துக்கிறதா. அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுல ஆயில் பாத்து எடுத்துக்கணும், அதோட சேர்ந்து உடல் குளிர்ச்சியா வச்சுக்கிறது, நல்ல வாட்டரி வெஜிடபிள்ஸ், நன்னாரி, சந்தனம் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டே வரணும். நன்னாரி வேரை கொதிக்கிற தண்ணியில வச்சு மூடி வச்சுட்டு வேரை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை வடிகட்டி வெள்ளப்பாகுல அதை கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு, குழந்தைகள் குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம குடிக்கிறதுக்கும் சரி சர்பத்தா யூஸ் பண்ணிக்கலாம். சந்தனத்தை உடல்ல பூசிக்கும் போது உடல் குளிர்ச்சி ஆகும். நிறைய வாட்டரி வெஜிடபிள்ஸ், அதாவது நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் உடம்புல சேரும் போது உடல் குளிர்ச்சி ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மருந்துகள் நமக்கு தேவைப்படாது. அப்படி பித்தம் நமக்கு தலைக்கேறிடுச்சு அப்படின்னா சித்தா கேர் அணுகி, சித்த மருத்துவர் அணுகி இந்த மாதிரி தைலங்களை வாங்கி தேய்ச்சிட்டே வரும்போது பித்தம் தாராளமாக குறையும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.